படிங்க. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து திரும்ப கடவும். ஏன் நாம் திருந்த வேண்டும்? ஏன் கடவுள் பக்கம் நம்ம திரும்பணும்? கடவுள் நம்ம கூட தானே இருக்கிறாரு அப்படின்னு நாம் விசுவாசிக்கின்றோம். கடவுள் என் கூட இருக்கிறாரு. ஜீசஸ் ஆல்வேஸ் வித் மீ. மற்றவங்களுக்கு நம்ம சொல்லுவோம் ஜீசஸ் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடவுள் எப்போதும் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு போக மாட்டார். அவர் உங்களை கைவிட மாட்டார். விட்டு விலகி போக மாட்டார். நிச்சயமா உங்களை காப்பார் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். அப்படி சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய பைபிளில் இருக்கிறது. அது உண்மை. அப்படி சொல்லுகிற பைபிள் வேறொரு இடத்தில் சொல்லுகிறது, நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு, நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை. இது எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இப்பொழுது நீங்கள் வாசித்த வசனத்துக்கு மிக நெருக்கமுள்ள ஒரு வார்த்தை. நீங்கள் உங்கள் வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில். இட் மீன்ஸ் அதுக்கு அர்த்தம் என்ன? நாம் கர்த்தரை விட்டு பிரிந்திருக்கிறோம். பல காரியங்களிலே நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? கடவுளை விட்டு திசை மாறி இருக்கிறோம். கடவுள் இப்படிப்பட்டவர், நாம் இப்படிப்பட்டவராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம வரும்பொழுது நாம ரொம்ப தூரமா போயிட்டோம் அப்படின்னு கடவுள் என்ன செஞ்சுக்கிட்டாரு? நம்மை பார்த்து அறிந்து கொண்டார். அதனால இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய பணக்காரர்களா இருக்கட்டும், மிகப்பெரிய பிசினஸ் மேக்னட்டா இருக்கட்டும், மிகப்பெரிய ஞானியா இருக்கட்டும், சயின்டிஸ்டா இருக்கட்டும், யாரெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் இந்த உலகத்துல இருக்குதோ இருக்கட்டும், அவங்க எல்லார்ட்டையும் ஆண்டவர் பேசுற ஒரு வார்த்தை, நீங்கள் உங்களுடைய வழிகளை சோதித்து அறிந்து கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும். நீங்க சொல்லும் பொழுது நம்முடைய வழி என்று சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்த மனுஷனுடைய வழியை சோதிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் கர்த்தருடைய வழியை சோதித்து அறிந்து அவர் பின்னே வாருங்கள் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு மனித குலமும் மனுஷர்களும் மனுஷிகளும் அவங்களுடைய வழியை என்ன செய்யணுமா? சோதித்து ஆராய்ந்து அவரிடத்துக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ உங்க எல்லாரையும் நம்ம கூப்பிட்டு பேசும்பொழுது உங்க கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டா, உங்க கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டா, கண்ணை மூடின உடனே உங்க மனசுக்குள்ள ஒரு காரியம் ஓடிக்கிட்டே இருக்கும். அது உங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்ப அதுதான் இந்த வசனத்தை நமக்கு வெளிப்படுத்துது. அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி இருப்பார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். பல நேரங்களில் அதுவே தெரியாத நிலைமைக்கு மூழ்கி போகிறார்கள். அல்லேலூயா. ஒரு டெய்லி அப்பா அம்மா காசே கொடுக்கல, அப்பா அம்மா என்ன பண்ணல, காசே கொடுக்கல. மூணாவது நபர் சம்பந்தமே இல்லாம எனக்கு என்ன பண்றாரு அப்படின்னா டெய்லி ₹1 கொடுப்பாரு. நம்ம சர்ச்சுக்கு முன்ன வந்துட்டு போனாங்க இல்லையா, பல விசுவாசிகள் எனக்கு எப்படி காசு கொடுத்துருக்காங்க. எங்கேயாவது வெளியில பார்த்தாங்கன்னா கண்டிப்பா காசு கொடுப்பாங்க. அது என்னுடைய அப்பாவோ அம்மாவோ கொடுக்க மாட்டாங்க. வேற ஒரு ஆளு புதுசா நமக்கு ஒரு பொருளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா திடீர்னு அது கிடைக்காம போகும்பொழுது நாம் எங்க இருப்போம்? அதற்குள்ளதாக மூழ்கி போயிருப்போம். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்களுக்கு நீங்க கேட்காமலே, நீங்கள் விரும்பாமலே உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் அதற்குள்ளே மூழ்கி போய்விடுவீர்கள். இந்த உலகத்தில் அப்படித்தான். நமக்கு என்ன தேவை என்பதை நாம் அறியவில்லை. நமக்கு உண்மையிலேயே என்ன வேணும் அப்படின்னு நமக்கு தெரியல. நம்முடைய ஆவிக்கு என்ன வேணும், நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன வேணும், நம்முடைய சரீரத்துக்கு என்ன வேணும், நம்முடைய பரிசுத்தமான ஜீவியத்துக்கு என்ன வேணும், நம் கடவுளிடத்தில் செல்வதற்கு என்ன வேணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் என்ன செய்யல, தெரிந்து கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு. அப்பொழுது பேசப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து எங்க வந்துடணும்? கர்த்தரிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது உங்களை நீங்க நிதானிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை நீங்க நிதானிச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வழிகள், உங்களுடைய பாதை, உங்களுடைய திட்டம், உங்களுடைய யோசனை, நீங்க எதிர்காலத்துக்கு என்னவெல்லாம் செய்யணுங்கிற எல்லா விதமான பிளான், இது எல்லாம் எதை சார்ந்து இருக்கிறது? உங்களுடைய சுய முடிவை, உங்களுடைய சுய தீர்மானத்தை சார்ந்து இருக்கிறதா? அது உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்திற்கு ஏற்ப இருக்கிறதா? அல்லது உங்களுடைய பரிசுத்தத்தை இழக்க செய்கிற வடிவத்தில் அது இருக்கிறதா? நீங்கள் உங்களுடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு கடவுள் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். ஏன்னா அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சுயமா முயற்சி பண்ண ஆசீர்வாதம் வரல. நான் என்ன நான் பார்க்கும்போது நிறைய விஷயத்துல நான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்? என் இஷ்டத்திற்கு இது 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 பரவாயில்ல அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டேன். ஸ்பிரிச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அங்கே இடம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டாங்க. பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போயிடுறாங்க. கடவுள் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது, ஸ்பிரிச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. நீங்க எங்க வேணாலும் தேடி பார்த்துக்கலாம். ஆனா வெளியில அப்படி கிடையாது. வெளியில சபைகளும் அப்படி சொல்வது இல்லை. இங்கே உங்களிடத்தில் பேசப்படுகிறது எல்லாமே புதிது, எங்கேயும் பேசியிருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. கடவுளிடத்தில் பரிசுத்தமுள்ள காரியங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அவர் இதை செய்ய என்றால் இதை செய்ய வேண்டும், இதை செய்யாதே என்றால் இதை செய்யக்கூடாது, இது எனக்கு வேண்டும் என்று கேட்டால் இதுதான் கடவுளுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக. எல்லாராலையும் பெருசா உண்மையா இருக்க முடியாது, அதனால கொஞ்சமா உண்மையா இருப்போம் முயற்சி பண்ணுவாங்க. அதுல போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. தவறு, அது தப்பு. அதனால ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். நீங்கள் உங்களுடைய வழிகளை விட்டுவிடுங்கள், சோதித்து பாருங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள், கர்த்தரிடத்தில் வாருங்கள் என்று கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். கர்த்தரை அல்ல, சூழ்நிலைகளை அதிகம் நான் நினைத்தேன்.
ஐயோ, காற்றும் கடலும் பயங்கரமாய் கொந்தளித்து வருகிறதே. என் சுய திட்டம், பாய் மரத்தை போறேன், காத்து எங்கிட்ட அடிச்சிட்டு போகுது. துடுப்பு போட்டு பாக்குறேன், முடியல. படகு மூழ்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. ஆகா, ஆண்டவரே, நீர் எங்களை கொல்லுவதற்காய் கூட்டி வந்திருக்கிறீங்க அப்படின்னு அழுகுறாங்க. கர்த்தரை அல்ல, என் சூழ்நிலைகளை நான் பார்த்தேன். அதனாலே நான் என்ன செஞ்சிட்டேன், நானா என் வழியை திட்டம் போட ஆரம்பிச்சிட்டேன், பிளான் போட ஆரம்பிச்சிட்டேன். உலகத்துக்கு எதையுமே பிளான் பண்ணாம பண்ணக்கூடாது அப்படின்னு உலகத்துக்காரன் சொல்றேன். அது தப்பு. கர்த்தர் ஏற்கனவே உங்கள் கரங்களில் தன்னுடைய திட்டத்தை கொடுத்து விட்டார், பரிசுத்த வேதாகமம் என்கிற பெயரிலே. அல்லேலூயா. அதுக்குள்ள இல்லாத திட்டமா புதுசா வந்துற போது. சில பேர் இந்த பைபிளை ஓரங்கட்டி வச்சுட்டு உலகத்துல தீர்க்கதரிசி என்கிற பெயரில் உலாவி கொண்டிருப்பார்கள் பாத்தீங்களா. அவங்க கிட்ட இந்த பைபிளை ஓரம் வச்சுட்டு என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, உங்க ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டு எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு நினைச்சாங்க. தவறான வழிகளை தெரிந்து கொள்கிறார்கள். தீர்க்க தரிசனங்கள் ஏற்கனவே உரைக்கப்பட்டாயிற்று. அதனாலதான் இந்த பைபிளுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி செய்கிறவனும் அல்லது கை கொள்கிறவனும் பாக்கியவான் என்று எழுதி வச்சிருக்காங்க. அல்லேலூயா. தப்பான வழி போறாங்க. சர்ச்சு தான், ஆண்டவர் தான் தீர்க்க தரிசனங்கிற பேர்ல ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது தப்பு. ஆலோசனைகளை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தரிடத்தில் இல்லாததா? கர்த்தரிடத்தில் கேட்பது என்ன? பைபிளை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறதுக்குள்ளிருந்து உங்கள் உள்ளத்திலே ஆண்டவர் என்ன செய்வார்? சில அர்ப்பணிக்கிற காரியங்களை கொடுப்பாரு, சில சரணடைகிற காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்ப்பார். ஏம்மா, இது விட்டுருமா, இது வேண்டாம், இது உனக்கு நல்லதல்ல, இது உன் குடும்பத்திற்கும் நல்லதல்ல, இது உன்னுடைய எதிர்காலத்துக்கும் நல்லதல்ல, ஐயா, தம்பி, அண்ணே, இது வேண்டாம் அப்படின்னு கடவுள் என்ன செய்வாரு? வேத வசனத்திற்குள்ளிருந்து உங்களிடத்தில் தீர்க்க தரிசனமாகவே ஆண்டவர் இடைப்படுவார். அப்படி நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, தூக்கமே வரல, நிம்மதியே போச்சு, நான் இப்படி இதுல விழுந்துட்டேன், என்னால மீள முடியல, நான் எத்தனையோ பேர்ட்ட ஆலோசனைகளை கேட்டு பார்த்தேன், எனக்கு திருப்திகரமா இல்ல, நான் ஒரு முடிவு எடுத்தேன், வேத வசனத்தை இடைவிடாமல் வாசிக்க ஆரம்பிச்சேன். இடைவிடாமல் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூங்குறேன், ஒரு 9 மணி தூங்குறேன், 9 மணிக்கு நான் பைபிள் கையில இருக்கும். இவங்களா 9 மணி கையில பைபிள் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன நான் மாத்திக்கிட்டேன். அந்த நேரத்தில் நான் இடைவிடாமல் ஜெபிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டேன். இடைவிடாமல் 24 மணி நேரம் ஜெபிக்கிறது இல்ல. இன்னைக்கு 8 மணிக்கு நான் ஜெபம் பண்றேன்னா ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு நான் ஜெபிக்கிறவனா இருப்பேன். ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு வேதம் வாசிக்கிறவனா இருப்பேன். ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு நான் கர்த்தரை ஆராதிக்கிறவனா இருப்பேன். என் நேரத்தை இடைவிடாமல் கர்த்தரிடத்தில் செலவழிக்கிறவனா நான் இருப்பேன். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், அவன் காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று வேதம் சாட்சியாக இருக்கிறது. அப்ப நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். நிதானிப்போம். ஹல்லேலூயா. அப்ப ஜெபத்தை விட கவலை அதிகமாகி போச்சு. ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ண மாட்டாங்க, கவலை அதிகம். பாஸ்டர், ஜெபம் பண்ணவே முடியல பாஸ்டர். காரணம், அவ்வளவு கவலை பெருகி போச்சு. ஜெபம் பண்ண கவலை போயிடும். ஆனா என்ன பதில் வருகிறது? கவலை அதிகமா இருக்கு, கஷ்டம் அதிகமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியுமாயா அப்படின்னு என்ன செய்றாங்க? வெளியில கேட்கிறாங்க. ஆனா எல்லாவற்றை விட உங்கள் கவலைகளை நீங்கள் யாரிடத்தில் தெரிய வேண்டும்? தேவன் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் செய்யுங்க, வையுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. அப்ப அதை நாம செஞ்சிட்டோம்னா நிச்சயமா சொல்றேன், கவலை நம்ம வாழ்க்கையில வரவே முடியாது. வந்திருந்தாலும் ஓடியே போயிடும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட பயம் அதிகமா போச்சு. கடவுளை நம்ப சொன்னா பயம் அதிகமாயிடுச்சு. ஐயோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, ஐயோ, இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு ஒரு பதட்டத்திலேயே அலையிற கிறிஸ்தவர்களா இன்றைக்கு மாறிட்டோம். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கிறார், நீங்கள் உங்களுடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். விசுவாசம் தான் பயத்தை விட பெரியது. பயத்தை கொல்லுகிற ஆயுதம் விசுவாசம், கவலைகளை கொல்லுகிற ஆயுதம் ஜெபம். விசுவாசத்தையும் ஜெபத்தையும் நீங்கள் இணைக்கும் பொழுது கவலையே ஓடிடும், பயமும் ஓடிடும், பதறுகிற காரியம் ஓடிடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நடக்கும், ஆகும். ஹல்லேலூயா. அப்ப நாம் நம்முடைய வழிகளை சோதித்து பார்ப்போம். ஏன் ஆகல, ஏன் நடக்கல, ஏன் நல்லவா முடியல, ஏன் எல்லாமே கெட்டதா மாறி போச்சு? அப்ப நம்ம இடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை நாம் சரி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அழைக்கிறார், வா மகனே. படகு ஆள் கடலுக்குள்ள போயிடுச்சு. சீசர்கள் கிட்ட கட்டளையிட்டார் ஆண்டவர் தான், நீங்க எல்லாரும் படகு எடுத்துட்டு என்ன செய்யுங்க, கடலுக்கு போயிருங்க. 5000 பேருக்கு அப்பங்களை கொடுத்துட்டு மீத அப்பங்களை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உடனே இமிடியேட்டா அந்த இடத்த விட்டு போயிருங்க. ஏன் அப்படின்னா அற்புதங்கள் நடக்கணும், அதிசயம் நடக்கணும்னு ஏகப்பட்டவர் ஊருக்குள்ள இருந்து நினைச்சிட்டாங்க, வந்துட்டாங்க, இவரால சமாளிக்க முடியல, உடனே இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ட்டார். இந்த படகுல என்ன பண்றாங்க, சீசர்கள் நடு கடலுக்கு போயிட்டாங்க. ஆளை அடிச்சு அடிச்சு நடு கொண்டு போயிடுச்சு. பயங்கரமான இருட்டு. ஆண்டவர் ஜெகஜோதியாய் கடல் நீர் மீது நடந்து வருகிறார். இவங்க எல்லாம் பார்த்துட்டு கோலம் நடுங்கிருச்சு. ஐயோ, பிசாசு குட்டி வருது போல அப்படின்னு பயந்துட்டாங்க. அப்ப அதுல முந்திரி கொட்ட நம்மால பேதரு அதை பாக்குறாங்க. பயப்படாதீர்கள், அது நான் தான் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு, சமாதான வார்த்தைகளை சொல்லி விடுகிறார். உடனே அவர்களுக்கு பயம் நீங்கி விசுவாசம் உள்ளே வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. இப்ப புதிய விருப்பங்கள் வருகிறது. கர்த்தர் எப்படி இருக்கிறார், நானும் இருக்க வேண்டும். கர்த்தர் எப்படி இருக்கிறார், நான் இருக்கணும். பேதுரு அந்த கூட்டத்துக்குள்ளே ஒரு உற்சாகம் உள்ளவனாய் அவன் என்ன செய்யறான், ஆண்டவரே, நானும் உண்மை போல இந்த ஜலத்தின் மீது நடந்து வர முடியுமா? முடியும், வா அப்படின்னு கூப்பிடுகிறார். ஆண்டவர் இன்னார்னு ரெகக்னைஸ் பண்ண முடியல. அந்த டைம்ல என்ன வந்துருச்சு, பயங்கரமான பயம் வந்துச்சு, பயங்கரமான மரண பயம் வந்துச்சு.
எப்போ அவங்க இதுதான் ஆண்டவர் என்று ரெகக்னைஸ் பண்றாங்களோ அப்போ அவங்களுக்குள்ள விசுவாசம் கடந்து வந்துருச்சு. அந்த விசுவாசம் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை போல தானும் அப்படிப்பட்டவர் ஆக வேண்டும் என்கிற உற்சாகம் வந்துருச்சு. உடனே பேதுரு ஆண்டவரை போல என்ன செய்றாங்க, தண்ணி மேல அப்படியே நடந்து வர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து கொண்டே வந்தால், ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டே வந்தால் பிரச்சனை இல்லை. ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட பேசணும். அதுதான் ஜெபம், அதுதான் விசுவாசம். புரியுது உங்களுக்கு? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆண்டவர் பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல. ஆனா என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். அப்ப உள்ள கண்களால் ஆண்டவரை பார்த்துட்டு, நம்முடைய செவிகளில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுட்டு, நம்முடைய வாய்கள் ஆண்டவரிடத்தில் பேசிக்கொண்டு, ஆண்டவரே நான் வருகிறேன், உம்மால் வருகிறேன், நீ சொல்கிறபடி நடக்கிறேன், ஆஹா ஆஹா ஓன்னு அப்படியே நம்ம போகும்போது பிரச்சனை இல்லை. எப்போது அவனுடைய கவனம் முழுவதும் ஏசப்பா மேல இருந்து கடலுக்குள்ள பார்க்கணும், அது பயங்கரமான ஆழமா தெரியுது. ஆண்டவர்கிட்ட ஒளி இருக்கு, அந்த ஒளியினுடைய வெளிச்சம் பட்டு கடலை பார்க்கும்போது ஆழம், பயங்கரமான இருள். ஐயோ, தனக்கு நீச்சல் தெரியும் என்கிறதே மறந்துட்டான். ஏதோ யாரும் மீன் பிடிக்கிறவன், கடல்ல எல்லா வேலையும் அவனுக்கு தெரியும், அவன் ஒரு சூற புலி மாதிரி. ஆனா என்ன போச்சு, எப்பொழுது அவன் ஆண்டவர் மேல வைக்கிற கண்ணு மாறி உலகத்து மேல என்று சொல்லப்படுகிற அந்த இருட்டுக்குள்ள, அந்த ஆழத்துக்குள்ள போகும்போது அவன் தன் வல்லமையே இழந்துட்டான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு இருக்கிற வல்லமை, தங்களுக்கு இருக்கிற அபிஷேகங்கள், தங்களுக்கு இருக்கிற தாளந்துகள், தங்களுக்கு இருக்கிற ஞானங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். அதனால ஆண்டவர் அழைக்கிறார், எனக்கு பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வழிகளை என்ன செய்யுங்க, சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்க, திரும்புங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். எதற்கு? நீங்கள் திரும்பி உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கிறணும், உங்களை ரீபில்ட் பண்ணிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. உங்களை சுத்திகரித்துக் கொள்ளணும், உங்களை உயிர்ப்பித்துக் கொள்ள வேண்டும், உங்களை மறு சீரமைப்பு செய்து கொள்ள வேண்டும். அதற்கு கடவுள் அழைக்கின்றார், வாங்க வாங்க என்னிடத்தில் திரும்புங்க, வாங்க அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாவம் இருக்கிற இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிறது. கிருபை தான் அழைக்குது. இப்ப உங்களை கூப்பிடுது. பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகுகிறது. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நான் கடவுளை பார்க்காம போனதுக்கும், நான் கடவுள்கிட்ட பேசாம போனதுக்கும், நான் கடவுளோடு தியானத்திலே இருக்க வேண்டிய நான் அது இல்லாம நன்றி சொல்லாம நான் வேற உலகத்துல என்னுடைய யோசனையின்படி நான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எப்படி இருக்கிறேன்? மொத்தமாவே நான் ஜீரோ ஆயிடுறேன். காரணம் என்ன? நான் பாவி ஆயிடுறேன். ஆனாலும் கடவுள் எவ்வளோ அசுத்தமான பாவங்கள் இருந்தாலும் அந்த இடத்துல தம்முடைய பரிசுத்தமான கிருபையை கொண்டு வந்து அங்க வச்சிருக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமா பெருகி கிடக்குது. நீங்க நினைச்சா அந்த கொடூரமான பாவத்தை விட்டுட்டு டக்குன்னு என்ன செஞ்சிடலாம், கிருபைக்குள்ள என்ன செஞ்சிடலாம், உள்ள வந்துடலாம். அதுக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார், நீங்கள் உங்களுடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து செய்யுங்க, ஆண்டவரிடத்தில் திரும்புங்க, கிருபை உங்களுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சத்துருவின் சத்தத்தை அடையாளம் காண தவறிட்டேன். எது பிசாசுனே தெரியல, எது வஞ்சக வார்த்தை, எது பொய்கான வார்த்தை, எவன் ஏமாத்துறவன் என்ன செய்யல எனக்கு தெரியல. அதனாலதான் நான் என்ன செஞ்சேன், வழி தப்பி போயிட்டேன். என்னுடைய வழி வேற மாதிரி மாறிடுச்சு. கடவுளுடைய வழிக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. இயேசு மாதிரி வாழணும், நான் இயேசுக்காரன், கிறிஸ்தவன் அப்படின்னு நாம சொல்றோம். நானே வழியும் சத்தியம் ஜீவன் அப்படின்னு இயேசுவை நம்மளை முன்ன நிறுத்துறோம். ஆனா நம்முடைய வழியை போய் சோதிச்சு பார்த்தா, நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல்பாடுகளை சோதிச்சு பார்த்தா அது இயேசு மாதிரியே இல்ல. ஏன்னா பிசாசுடைய வார்த்தை கேட்டு பழகிட்டான். ஏவாள் கேட்டா இல்லையா, கடவுளுடைய வார்த்தை போல இருந்தது, கடவுளை போல பேசினார். கடவுளுடைய வார்த்தைக்கும் அந்த பிசாசு சொன்ன வார்த்தைக்கும் வித்தியாசம் காண முடியாத அளவுக்கு ஏவாள் தள்ளப்பட்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உலகத்தின் ஆலோசனை இதுவரை கேட்டிருந்தீங்கன்னா உங்க வழியை சோதிச்சு பாருங்க. மனுஷன் சில பேர் பெருமையிலே வச்சிருப்பான், உயர்த்தி உயர்த்தி பேசி பேசி நம்ம கிட்ட இருக்கிறத ஊறிவிட்டு போயிடுவாங்க. அப்படி நிறைய நடந்திருக்கு. அது ஊழியத்தில் நடக்கும், சர்ச்சையில் நடக்கும், எல்லா இடத்திலும் நடக்கும். ஹல்லேலூயா. மனுஷனுடைய பாராட்டு நிமித்தம் நம்முடைய வழிகள் சிதறி போயிருக்கலாம். சமாதானம் பண்ற மாதிரி தெரியும், சமரசம் பண்ற மாதிரி வந்து பண்ணுவாங்க. கடைசியில் நமக்கே பின்னாடி நினைச்சுவாங்க, புலி வரிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த வழியில நம்ம ஏமாந்திருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை விடவில்லை. நாம் தான் ஜெபத்தை விட்டு விலகிட்டோம், விசுவாசத்தை விட்டு விலகிட்டோம், ஆண்டுடைய வசனத்தை விட்டு விலகிட்டோம், கிருபையை விட்டு விலகிட்டோம், கடைசியா ரட்சிப்பை விட்டே ரொம்ப தூரத்துக்கு போயிட்டோம். கர்த்தர் உங்களை அழைக்கின்றார், நீங்கள் உங்களுடைய வழிகளை ஆராய்ந்து சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா.